தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் 9ஆம் தேதி காலையில் யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டு என்னை சந்திங்க. எல்லாம் வெற்றியாக்கி தரேன், தெளிவுபடுத்தி தரேன். அம்மாவுக்கு என்னடா செய்யணும்? மாயை, கற்பனை மாயை, அந்த பயம், அதில் உனக்கு மனக்குழப்பம். அப்படி யாரும் போக மாட்டாங்க. எல்லாரையும் ஒன்றா வாழ வச்சுருவேன் நான். தைரியமா இரு. எஸ் பாப்பா இந்தாப்பா. நல்லா தம்பி, என்னடா தொழில் பார்க்க? அமைய மாட்டேங்குதுங்க. இந்த தொழில் அமையும். இந்த ஆண்டில் எல்லாம் நடக்கும், வெற்றியாக இருக்கும். இந்தா நல்லா கர்மதாமிக்கு ஈரோடு கணவன் மனைவி. யார் அது? கால் வந்துட்டு வரலாம். நமஸ்காரம் அண்ணே. சோமாரி கீழே வெற்றிவேல் முருகனுக்கு. பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? பையனை பத்தி காட்டு வந்தது யாரு? வாங்க. உங்க வீட்டு பக்கம் முருகன் இருக்காரா? முருகப்பெருமான் எங்க இருக்காரு? பக்கத்தில் இருக்காரா? ஓகே. இன்னொருத்தர கால் வந்துட்டு வாங்க. வீணா குழம்பிக்கிட்டு என்னையா பிரச்சனை இது? சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம். உன் பிள்ளையனுடைய மனதை திருத்தணும், உனக்கு தகுந்தாற் போல அடக்கணும். என்ன அதானப்பா? செம்மையாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவனுடைய உடல்நிலைகளை பற்றி பார்த்தேன். ஆயுளுக்கு கண்டம் கிடையாது. என்ன, ஒரு பக்கத்து எலும்பு சவ்வு தசைகள் அவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதை மாற்றி தெளிவாக்கி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். பெரிய இடும்பன் ஒரு நேரத்தில். இவன் பெரிய குடும்பம் இல்லை, பெரிய இடும்பன். உங்களுக்கு ஈரோடா? ஈரோடு பவானி பக்கமா? ஆமாம் சாமி போட்டு எடுத்தாங்க. வேற என்ன பார்த்தேன் உன் பையனுக்கு? பக்கத்தில் வாமா. அவனுக்கு எலும்பு தசைகளும் சரியில்லை, சவ்வும் சரியில்லை. அவனுடைய மனம் பாதிப்படைந்திருக்கு. சரியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வரையில் இதை கொண்டு வா. அது வரை பொறுமையாயிரு. வெற்றியாக்கி தரேன். இந்தப்பா கர்மதாமிக்கு. கர்மதாமிக்கு என்னப்பா செய்யணும் பையனுக்கு? அப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அவனுக்கு வேலை கிடைக்கும். உன் சொல்லுக்கு உகந்த நல்ல பிள்ளையா அவன் இருப்பான். கொண்டு வந்து தந்துருப்பா. ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருப்போம். இப்போ முடியாது. தை மாதத்துக்கு பிறகு அதை ஓகே பண்ணித்தாரு. தை மாதம் வரை டைம் இருக்கு. ஜனவரிக்கு பிறகு அந்த தடை நீங்கும். அடிச்சு விட்டுருவோம். அதான் டைம். யார் உடம்புல? கண்ணை மூடுங்க. இந்த கையை பிடிங்க. சிக்குடு புரோட்டீன் கூடி இருக்க. புரோட்டீன் எக்ஸ் கூடி இருக்கு. அதே மாதிரி உயிரணுக்கள் குறைவு இருக்கு. அது எதிர்ப்பு சக்தி கூடிரும். கவலைப்படாண்டா, தைரியமானுங்க. பங்கம் இல்லை. கர்மதாமிக்கு பழனி மலை முருகா, பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்கு ஞான. பழனி 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 யாரெல்லாம் வந்திருக்கா? கால் விட்டு வரலாம். பழனியாமா உனக்கு? போய் பழனியா? அங்க இரு, நான் கூப்பிடுறேன். இளமை நில்லாது. இன்னொரு தரம். ரொம்ப டென்ஷனா. யாக்கை நிறையாது வளமையோ. பக்கத்துல வா. இந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்? ஏற்கனவே வாழ்ந்துருச்சா? பிரிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன செய்ய? அடுத்து
கரெக்ட். முடிச்சு வேற வழி பண்ணி தந்தா போதுங்களா? இவனும் கொஞ்சம் பிடிவாதம் உள்ளவா, சேட்டக்கார போய் உள்ள சாதாரணமாக நினைக்காது. கால் அடுத்து வா, மனதுக்குள்ள இன்னொருத்த விருப்பப்படுற மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு செட் ஆகாது. அதனால இந்த ஆண்டு முறையான திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன், வாழ வச்சு தரேன். பக்கத்தில் வா. பையனை பற்றி பௌர்ணமிக்கு வந்து கேடு இந்த நல்லா செம்மையாக்கி தரேன். கர்மசாமிக்கு பழனி அவனுக்கு கால் வந்துட்டு வா. வரலாம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை. என்னடா வேலை பார்க்குற, என்ன படிக்கிற? அப்படியா, பக்கத்தில் வா. ஓராண்டுக்கு முன்னால் உன் படிப்புக்கும் உன் மனத்துக்கும் நிறைய இடைஞ்சல்கள்லாம் வந்துருச்சு. கிரகங்களால் நிறைய கோளாறுகளும் இப்போ சோதனை காலகட்டத்தில் பணம் பற்றாக்குறை மன வருத்தங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் இருக்கு சார், நாகம் சார்ந்த தாய். அவளுடைய அருளால உன் குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ உனக்கு என்ன செய்யணும் வேற? நான் அதான் பாட்டு பாடினேன், நீங்க கவனிக்கலையா? அதெல்லாம் அடி தாங்கும் மனம் இங்கு இடிதாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா. உன் மகன் உனக்கும் சுமை, கெட்டவனுக்கும் சுமை, ஊருக்காரங்களுக்கும் சுமை, அவனுக்கே அவன் சுமையாக இருக்கிறான். அவனுடைய மனநிலைகளை மாற்றணும். ஆனால் 3 ஆண்டு காலங்கள் அவன் பாதிக்கப்பட்டவன். எதிர்பாராமல் அவனுடைய உள்ள இந்த நிலைகளில் மாட்டியிருக்கு. அவன் அதிலிருந்து விடுதலையாக்கி கடன் படாமல் வெற்றியாக காப்பாற்றி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தரேன். பொண்டாட்டி அவனை விட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கு, தெரியாம காப்பாத்துறேன். இன்னைக்கு உத்தரவு அவ்வளவுதான். கர்மசாமிக்கு சென்னை மாநகர், சென்னை என்ன வேணும்? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தேன். சனி பகவானுடைய கோளாறால உங்களுடைய உடல்நிலை மிக பாதிக்கப்பட்டு சில ஆபத்துக்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள். புரியுதா? அதனால இந்த நிலைகளுக்கு செய்வனை வைவனை இருக்குமான்னு நீங்க நினைக்கலாம். அப்படி ஒன்றுமே நடக்கலை. இது கிரகங்களால் ஆன பிரச்சனை. இதை தீர்த்து உன்னை நல்லாக்கி தந்தா போதுங்களா? கால் வரலாம், வாங்க. கர்மசாமி முருகா, சர்க்குருநாதா, சாம்பவி முத்ரா. கர்மசாமி, நாங்கள் உழைப்பே இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வருமானமும் தரணும், உழைக்கக்கூடிய சக்தியை உடம்புலையும் தரணும். இதில் போட்டி பொறாமையால் கடனால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன். வழிவகுத்து தாய் என்பது ஒரு கேள்வி. இந்தா பணத்தையும் தாரேன், நல்ல குணத்தையும் தாரேன். தந்துட்டேன், சந்தோஷமா இருப்போ. கர்மசாமிக்கு நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். பொம்பளை பிள்ளை எழுதி காட்டு வந்தது யாரு? பாப்பா, அடுத்த யார் பொம்பளை பிள்ளை எழுதி காட்டு? எங்க இருக்கு பிள்ளை? என்ன படிக்கிற? தொட்டால் மணக்கும். உன் பிள்ளைகளுடைய மனதை பார்த்தேன், நல்ல பகுத்தறிவுடைய பிள்ளையா இருக்கா. அதே மாதிரி அவள் டாக்டரேட் ஆகி எல்லா வெற்றியும் பெறக்கூடிய பாக்கியத்தை அடைந்து விட்டாள். என்னன்னா, உன் மனத்துக்கு பொருத்தமான வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டுவா. வெற்றி வாழக்கூடிய என் பிள்ளைக்கு தொட்டால் மணக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. இதுவே மணமாலை. ஆனந்தமாக நடக்கும். இன்னும் 1 கோடி ரூபாய் சொத்தும் தருவேன். சந்தோஷமா மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை மனதை திருத்தி கொடு கர்மசாமி. இல்லைன்னா நான் உயிரோடு இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். கால் விட்டுவான். வாழ நினைத்தால் வாழலாம்,
வழியா இல்லை பூமி. இன்னொரு தர காலம் பாப்பா. ஆழக்கடலும். வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? வாங்க பக்கத்தில். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்னு சொல்லுக்கா. ஒன்று எஸ். இன்னொரு ஆள் வச்சிருக்காங்களா? அது யாரு? நின்றுக்காங்க. அங்கேயே நின்று நான் சொல்லும் போது வாக்கா ஒரு நேரம். இன்னொரு வியாபாரம் யாரு? இன்னொருத்தர் வியாபாரத்தால் வச்சிருக்காங்களா? யார் அது? என்ன வியாபாரம்? சரி நீங்க எஸ் நில்லுங்க. உன் பிள்ளையினுடைய மன அலைகளை மாற்றி உன் பக்கத்தில் திருப்பி தந்துட்டேன். இந்த ஆண்டில் வெற்றிகரமான வாழ்வு அமையும். வேற என்னடா வேணும்? வேறையும் கிடைச்சாச்சு. சந்தோஷமா இரு. மாத சம்பளம் இந்த திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து கொடு. ஆமாப்பா வெற்றி ஆகிடுது. உடனே ரெடி ஆகுது. வரலாம். பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. எந்த ஒரு சென்னையா? எந்த இடம்? திருவான்மியூர். சரவணப்பூர் ஹோட்டல் எங்கே இருக்கு? உங்கள் இருக்கா? இன்னொரு என்னம்மா உன் பிள்ளைக்கு என்னம்மா செய்யணும்? கண்ணகுடிக்கா. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயமூர்த்தி வராரு. எங்க இருக்கிறார்? கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளைக்கு இந்த ஆண்டு திருமணத்தை நடத்தி தரேன். அதுக்குரிய நகை நட்டு அத்தனையும் ஒன்று. வேர்க்காட்டில் வீட்டிருப்பாள். வா அம்மா திருவேற்காடு போயிருக்கியா? அங்கே போய் அவட்ட என்ன சொல்லிட்டு வந்த? சரி கால் வந்து நீ வந்தோடனே வேர்க்காட்டு மாரியம்மா வாடா தான் கேட்ட. என்ன வேணும் உனக்கு? இப்போ அந்த இடத்துல வந்து 2 பேரால இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை அங்கேருந்து எழுப்பணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உன்னைய போக விடாமல் காப்பாற்றுறேன். அவங்கள தலையிட விடாமல் தடுத்து நிறுத்துறேன். இந்த அப்படி 1 வருஷத்துக்கு ஓட்டு போ. இந்த பணம் நல்லா இருக்கு. மளிகை கடை வாங்க. உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? கடை வியாபாரம் நடக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு 6 மாத காலம் கழித்து நடக்கும். வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? ஆமாம். என்னம்மா புரியல? அதெல்லாம் கேட்க முடியாது. இப்போ நாங்கள் சொல்ல நீ கேளு. உன் சொல்ல நான் ஏன் கேட்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? கால் வந்துட்டு வா. நாங்கள் 150 ரூபா கொடுத்து தண்ணி அடித்தோம்னா எங்களுக்கு யாரும் கிடையாது. புரியுது? 150 ரூபா கொடுத்து ஒரு கோட்டர் அடித்தாச்சுன்னா அப்பனும் இல்லை, ஆத்தாளும் இல்லை, சுப்பனும் இல்லை, சுப்பிரமணியனும் இல்லை. என்ன சொல்ல வேண்டுக்க? அதனால் தண்ணி அடிக்கிறதவே தஞ்சம்னு வச்சுருக்கான் உன் பிள்ளை. அதனால் உன் சொல்ல கேட்க மாட்டேங்க. குடிகாரனுக்கு யார் பெண்ணு கொடுக்க போகிறா? இப்போ எவ்வளையாவது அத்தலைஞ்ச கூட்டு வந்தால் தான் உண்டு. கால் வந்துட்டு வா. வா காப்பாற்றிக்கிட்டேன்னா உனக்கு போவமா சொன்னது? வா. சாடிக்கேற்ற ஒரு மூடி இருக்க தான் செய்யும். என்ன நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சு அவளால் இவனை திருத்தி தரேன். போ வெற்றி இந்த அந்த ரூபா வச்சுக்கா. கடன்படாமல் காப்பாற்றி தரேன். நல்லா இரு மகளே. கர்மசாமிக்கு வழக்கறிஞராக வந்தது யாருப்பா? வழக்கறிஞராக உள்ளவங்க யாரும் இருக்கீங்களா? வழக்குரைஞருக்கு படித்தவங்க யாரும் இருக்கீங்களா? வக்கீல் தொடர்புடைய யார் இருக்காங்களா? நீதிமன்றத்தில் வழக்குடையவங்க யார் இருக்கீங்களா? வாப்பா. இப்படியெல்லாம் பிரித்து சொன்னா தான் வருவீங்களாப்பா? என்னப்பா நீங்க எல்லாம்
யாரும்மா அது? பராசக்தியா நீ? அப்போ சரி, கால் என்னப்பா கேசு? சாமி வந்து போனேன், டைவர்ஸ் ஆகிடும்னு சொன்னீங்க. ஆனால் ஜீவனாம்ச கேஸு 1 லட்சம் கொடுத்துட்டேன். இன்னும் டைவர்ஸ் இதுவா ஒரு பெரிய மேட்ராயா? கண்ணாடியை கலந்து கை வச்சுட்டு கண்ண முடிக்க நீ பார்த்துக்கணும். உடம்பு பாதை ஜாஸ்தி இருக்கு. உடம்பு பாதை ஜாஸ்தி. குடும்ப பாரம், உடம்பு பாதை ஜாஸ்தி இருக்கு. அம்மா 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 வேண்டாம், மெல்ல வாமா, மெல்ல வாமா. ஒரு பிரச்சனை இல்லை தாய் பராசக்தி, வா. சரி 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 ஒன்றும் அது ஏன் அந்த மிலா ஜோதியே, வா வா வா. அமைதி அமைதி ஒன்றும் அமைதி குத்துல அமைதியாக உட்காரு. சாமி பாருங்க, சாமியை பாருங்க. உட்காரு பராசக்தி, உட்காரு. மன நிறைவாக உட்காருக்கா, அமைதியாக உட்காரு. அப்போ தான் உன் பிள்ளைக்கு எல்லாம் சொல்ல முடியும். இன்னொரு 20 லட்சம் ரூபா தந்தா உனக்கு டைவர்ஸை முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு அவங்க கற்பனை கதை வச்சுருக்காங்கடா தம்பி. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பக்கத்தில் குற்றம் இருக்குங்கிறது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு உனக்கு நஷ்டப்படாமல் அந்த டைவர்ஸ் நடந்துடும். புரியுதா உனக்கு? உன்னுடைய உடலை பற்றி பார்த்தேன், உனக்கு தனியத்தான் அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும், பப்ளிக்கில் சொல்ல முடியாது. ஏன் இந்த உடல் உபாதை என்று கேட்டால், வயிறு நிறைய சாப்பிட்டா செமிக்கிறதுக்கு மனிதன் பாடுபடணும். உண்மையா இல்லையா? வயிறை அழுத்தி சாப்பிட்டா ஜீரணமாகிறதுக்கு மனிதன் பாடுபடணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜீவசக்தி அதிகமாக தங்கி இருந்து உடல் ஒரு சுமையாயிட்டா அங்கங்கே நின்று வலி எடுக்கும், வேதனை எடுக்கும், உள்ளத்தில் வேதனை எடுக்கும். புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு. டிங் புரியுதா? அதுதான் காரணமே தவிர இதுக்கு ஒரு செய்வனையும் இதுக்கு ஒரு குழப்பமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உன் உடலை சாந்தமாக்குவதற்கென்று ஒரு வாழ்வு அமையப் போகிறது. அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி உன்னை வாழ வைப்பேன், வேதனை இல்லாமலும் நடத்தி தருவேன். ஒரு 3 மாதம் 90 நாட்களுக்குள்ளே உன்னை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா மகனே, நல்லாக்கி தரேன். இதற்கிடையில் உங்கள் அம்மாவுக்கு ஒரு படபடப்பும் ஒரு தெய்வ ஆக்கிரசமும் வருது. அது மனது சம்பந்தமான தெய்வம், அதனால் குறை ஒன்று வராது. இந்த அம்மா பக்கத்தில் வா, உன் பிள்ளைகளுக்கு ஆனந்தமாக வாழும். வாப்பா, புண்ணியம் பெறுவாயப்பா. மாவு வியாபாரம் சாமி பூதமும் நாங்கள் தானப்பான்னு பாடியிருக்கான். பாட்டியா? இறைவா உன் மாளிகையில் என்னப்பா திடீர்னு இந்த பாடல்லாம் வருது? யாருக்கு உடல்நிலை உபாதைகள் என்ன செய்யுது? உன் உடல்நிலையை பார்த்தேன். ஒரு பக்கத்தில் இருந்து கால் முட்டு வரை உணர்ச்சியற்ற மரபரப்பு தன்மையும் நீரிறக்க வீக்கம் இருக்கு. இது உடலில் தோன்றிய ஒரு அமிலத்தின் சுரம். இதுக்கு மந்திர தந்திரங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் இதை வத்த வச்சு தாரேன், இந்த வேதனையை இல்லாமல் காப்பாற்றுறேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? மாவு கடை திறந்து மாவு கடையே இல்லாத 1.5 வருஷம் ஆச்சு. என்னுடைய துட்டெல்லாம் வெளியே அத்தனை பணத்தையும் நான் அத்தனை பணத்தையும் வர வைக்கிறேன். இப்போ நீ வச்சிருக்க கடைக்கு ஜனவசியத்தை உருவாக்கி தாரேன். கொஞ்சம் கண்ட முடியனே பிரார்த்தனை செய்யுங்கள் பார்க்கிறேன். இந்தாப்பா வாங்கிக்கா. இப்படி நிறைய பணம் வரும், இழந்த செல்வம் பெறும், வியாபாரம் பெருகும். வந்துடும். சேதாச்சி தைரியமா இருக்க. கர்மசாமிக்கு சென்னை திருவான்மியூர் வெள்ள தூக்கிடாத அடுத்த உத்தரவுல கோடான கோடி நன்றி ஈஸ்வரரே. தம்பி நல்லா இருக்கியா? ஆமா, நம்ம பக்கத்தில் சிவன் கோயிலும் இருக்கு, ஒரு சர்ச்சும் தெரியுது. அது எங்க இருக்கு? அப்படியா? கால் வந்துட்டு வா. குழப்பம் வரும். சரி பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். யாரு? உன் பிள்ளைக்கு என்னப்பா வேணும்? இப்போ
சாமி அவன் வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கலாம். அவன் வாழ்க்கை இப்படி இருக்கும். அவன் பேர் என்ன பேர்? கலைவாணி. வாணி வாணி வாணி. அவன் பேர் என்ன பேர்? அவனை பார்க்கும்போது தான் எனக்கு அங்கேருந்து ஒரு சர்ச்சை தெரிந்தது. அவனுக்கு அந்த லைனில் ஈடுபாடு இருக்குது. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ அவட்ட குறுக்கிடாத. ஒரு குழந்தையும் பெற்று வெற்றியோடு வந்து சேருவான். இரு மாங்களையும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுனால அவனை பிரிஞ்சு என் மகா வந்து நான் ஏன் இஷ்டத்துக்கு இன்னொரு கல்யாணம் முடிச்சு வச்சுருவேனான்னு உன் கற்பனை ஓடுது. அவ்வளோதானே? அந்த காலம் அவ்வளோ தூரத்தில் இல்லை மகனே, பொறுமையாக இருப்பாயாக. கால் வந்து மகனை பற்றி கேட்டு குழந்தை பற்றி கேட்டுனது யாரு? குழந்தை யாருக்கு குழந்தை வேணும்? குழந்தை யாருக்கு வேணும்? யாருக்குடா தம்பி குழந்தை? உணவா? அந்த பெண் வரட்டும். இது யார்? அங்கே தள்ளி அறுவை சிகிச்சை பண்ணணும்னு டாக்டர்கள் எதுவும் சொன்னாங்களா? கால் ஒன்று ஆப்ரேஷன் தேவையில்லை. பரமேஸ்வரா வெற்றியாக்கி தரேன். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். கால் ஒன்று பாடி யாருக்கு? அடுத்து பேசுவோம். அட்வான்ஸ் வாங்கியாச்சுல? பணம் முழுசா வாங்கல? சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க. வந்த பிறகு அடுத்து பேசுவோம். இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாடா. நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பம் எந்த ஊர்லடா இருந்துச்சு? திருக்கோயிலூர் பக்கத்தில். அதை ஏன் அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டுட்டேன் அப்படின்னா, நீ வரும்பொழுது அங்காளம்மன் ஒரு தெய்வமும் முனீஸ்வரம்னு ஒரு சாமியும், புரியுதா உனக்கு, எல்லைக்குள்ள வந்தாங்க. ஆனால் அது சென்னையில் இவங்களுக்கு இல்லையே, வேற ஊர்லாம் இருக்கு. ஊர்கள் இருந்த இடத்தில் அந்த தெய்வம் உண்டு. கால் ஒன்று முடியாது வா அப்படி நானா சொல்லுதேன். கொஞ்ச நேரம் என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. சாமி, நாங்கள் பல இடத்துக்கு போய் தோத்துட்டோம். உண்மையிலே குழந்தை உண்டுமா கிடையாதா, இல்லைனா ஒன்றும் அதை பற்றி முயற்சி பண்ணாமல் பேசாமல் செவனேன்னு நாங்கள் வாட்டி இருக்கட்டுமா, அப்படி உன் உள்ளம் சொல்லுதுடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. இந்த கனியை சாப்பிட்டுக்கா. ஆம்பளை பையன் பிறப்பான், முருகா என்று பேர் வச்சுக்கா. அதாடா, இது உன் தொழிலுக்கும் வருமானத்துக்கும் பெருகும். வா மகளே, செல்வமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். கர்மதாமிக்கு திருமணம் முடித்த காலத்திலிருந்து எங்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா. அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கலேன். என்னப்பா உள்ளாடி எங்கே இருக்கா? கால் வந்து அமைதி இல்லாத என் மனமே. அது என்ன படம் அந்த பாட்டு? அமைதி இல்லா பாதாள பைரவி. வெங்கராவ் சார் தான் அதில் முக்கியமான நடிகர். வரலாம். முருகா, சரி என்னப்பா வேணும்? உன்னுடைய மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். அவள் இஷ்டத்துக்கு வாழ்க்கை அமையலன்னு சொல்லி ஒரு மனதை வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் பணத்தால் கஷ்டமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களை சீராக நிம்மதியாக வச்சுக்கிட முடியலை அப்படிங்கிற ஒரு துயர அலை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. நீ எடுக்கிற முயற்சி அனைத்தும் தடையாக இருக்குது.
இதில் தெளிவும் வெற்றியும் தந்தா போதுங்களா? கால் வந்துடுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி நல்லா அமைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக நடக்கும். போ நல்லாரு, இந்தாடா பணம் வச்சுக்கா, சந்தோஷமா இரு. ஓகே. என்னென்ன பிள்ளைக்கு கால் வந்துட்டுவாங்க. வா வா. மறுமணத்தை சொல்ல வேண்டுமா திருமணத்தை சொல்ல வேண்டுமா? மறுமணத்தை சொல்ல வேண்டும். வரக்கூடிய தை மாதம் வர பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமான ஒரு மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணை மனநிறைவோடு கட்டிக்கிடுவார். அதற்கிடையில் அவள் மனத்தை அலப்பாயாமல் காப்பாற்றி எங்கேயும் லாக் ஆகாமல் வாழ வச்சா போதுங்களா? கால் விட்டுருவான். அடுத்து பாண்டிச்சேரி. சென்னை உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். பாண்டிச்சேரி உத்தரவு சொல்லியாச்சு, 10 பேருக்கு சொல்லியாச்சு. இந்தாப்பா வெற்றி ஆகிட்டார். பாண்டிச்சேரி நல்லா இருக்கு. கால் விட்டுவாமா, கால் விட்டுவாமா. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வாங்க. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சென்னையில உட்காருங்க. என்ன வேணும்? என்ன வேணும் தம்பி? என்ன மூடு பார்ப்போம். கால் ஒன்று. குழந்தை பாறை உனக்கு அல்லவோ, குடும்ப பாறை இவனுக்கு அல்ல. வாப்பா. மருத்துவர்கள் தந்த ரிப்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சிருக்கிய? இருக்கு. ஒருவருக்கு மட்டும் உடல்நிலையில் குறை இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த குறை இல்லாமல் உங்களை வாழ வச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை தாருவேன். அந்த பிள்ளைக்கு பேர் என்னடா பேர் வைக்கலாம்? நான் சொன்னா வச்சிருவியா? சுவாமியே இந்த ஐயப்ப சாமி பேர் வை. உலகமிக்க வாழ்வான். எதிர்காலத்தில் எம்எல்ஏவா இருப்பான். பாண்டி தொகுதியில் 6 மாதத்துக்குள்ள குழந்தை சரணம் பார்ப்போம். இன்னைக்கு உத்தரவு அவ்வளோதான். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு 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 அடுத்த உத்தரவு மதுரை மாநகர். பாண்டிச்சேரி உழவுதான். அங்கே ஓரமா நெல்லு, ஓரமா நெல்லு. உங்களுக்கு என்னப்பா வேணும்? கம்பிக்கு அந்த பக்கம் இல்லைங்க, மதுரைபுரம். என்ன வேணும்? என்னம்மா? உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன். மனத்தில் குழப்பல, ஆனால் கிரகத்தில் குறை இருக்கு. 1.5 வருஷமா நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தடையாக நிற்கும். ஆனால் இப்போ ஆவணி மாதத்துக்குள்ள திருமணத்தை நடத்தி அவனுக்கு வேலையும் தந்து வெற்றியாக்கி தரப்பா. எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். நான் தந்துட்டேன். உன் பணம் வந்து சேரும். போ. கர்மசாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு. மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யாரு? மதுரை மாநகர். என்னம்மா வேணும் உனக்கு? 2 வயசு ஆயிடுச்சு. பையன் நடக்குது. உண்டா? நீ அந்த பக்கம் போ. இதான உன் துணைவி? என்ன செய்து இவளுக்கு இப்போ? கண்ண முடிக்காமா? என்னைய மட்டும் நினைச்சுக்காமா? நல்ல நீ மட்டும் கால விட்டு வா. நீங்கெல்லாம் உட்காருங்கப்பா. பாருங்க உட்காருங்க பாருங்க. எல்லாரும் மதுரையை தவிர எல்லாரும் ஏன் எழுந்து நிற்கிறீங்க? உட்காருங்க. நீங்கள் எழுந்து நின்றா நான் எழுந்து போகக்கூடிய எல்லாமே வந்துடும். நீங்கள்லாம் அமைதியாக உட்காந்தா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. உண்மையா இல்லையா? உன் உடம்ப பார்த்தேன்.
முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் சற்று உடலிலே இறங்கி தோல் சம்பந்தமான வியாதி வந்து பிறப்பிட்டிருக்கு. அதில் இந்த கணுக்காலுக்கு மேல் வயிற்றின் பகுதி மறைவிடத்தை சார்ந்த இடங்களெல்லாம் ஒரு வகையான அரிப்பும் நிறமாற்ற புள்ளிகளும் வந்து வேதனைப்படுத்தும்.